நம்ம இன்னைக்கு டைமரை பற்றி பார்த்துடலாம். ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நீங்கள் இதில் போயிட்டு டேரெக்டாக எந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே உங்களுக்கு அட்ரஸையும் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். மேனுவலாகவும் இப்படி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்படி கீழே போனீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து போய் பார்க்குறோன்னா இப்போ நம்ம டைமர் பார்க்குறோம். ஸோ இங்கே டைமர் இந்த சைடில் அதை கிளிக் பண்ணாவே நமக்கு டைமரோட இது வந்துருச்சு. டைமரில் வந்துட்டு 2 டைமர் பார்த்தா போதும். எல்லா டைமருக்கும் வந்துட்டு உங்களுக்கு இது அதில் 2லேயும் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்டு இது 2 வச்சா மற்றது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வந்து நார்மல் டைமர் பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நார்மல் டைமர் வந்து டிக்ரிமெண்ட் டைமரு. ஸோ அதை இங்கே டிஐஎம் கிளிக் பண்ணாவே இது வந்து டிஐஎம்ங்கிறது வந்து பிசிடி டைப்பு, டிஐஎம்எக்ஸுங்கிறது வந்துட்டு பைனரி டைப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிசிடி டைப்பை பற்றி பார்த்துருவோம். இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன் டிஏஎம் ஆர் டிஎம்ஐ எக்ஸுக்கு வந்து ஆப்ரேட்டிவ் டிக்ரிமெண்டிங் அப்படி பாயிண்ட்டு அது வந்து 0.1 செகண்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு என்னங்கிறது வந்துட்டு டிஏஎம்ங்கிறது நம்மளோட கமாண்டு பிட்டு, என்னங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் டைமர்ஸ், எந்த டைமர் 1 2 அப்படிங்கிற செட் பண்ணுறது. செட் வேல்யூங்கிறது வந்து எத்தனை செகண்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸு. அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம செட் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா செகண்டு. நம்ம இந்த பிசிடி டைப்புக்கு வந்துட்டு 000லேருந்து 9999 வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து செட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே செட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இந்த பைனரி டைமருக்கு போகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிசிடி டைமர் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கேயே இருக்கும். இந்த இதுலேயே நீங்கள் மேனுவலாக இப்படி பார்த்தீங்கன்னாவே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எல்லா பிஎல்சிலையுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரியாத ஒரு பிஎல்சி இது பண்ணுறீங்க அப்படின்னா கூட இது வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்து ப்ரோக்ராம் கூட டேரெக்டாக போயிட்டு சுவிட்சு போட்டுக்குங்க. ஆன் சுவிட்சு இன்புட்டு 0.00 போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அங்கே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு டைமர் நம்ம பிசிடி டைப் தான் பார்க்குறோம். ஸோ டிஐஎம் தான் பிசிடி டைப்பு, அதை போட்டுக்கிறோம். அடுத்து எத்தனாம் நம்பர் டைமர் நம்ம 0ங்கிற டைமர் போட்டுக்கிறோம். இது வந்து பிசிடி டைப்னா நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் எவ்வளோ செகண்டு, 50ன்னு கொடுத்தீங்கன்னா 5 செகண்டு, 100ன்னு கொடுத்தீங்கன்னா 10 செகண்டு. ஸோ நான் 50ன்னு கொடுக்குறேன், 5 செகண்ட் நமக்கு போதும். கொடுத்துட்டேன். அடுத்து வந்துட்டு இது மூலமாக நம்ம ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு ரங்கை போடுறேன். ரங்கை போட்டு அவுட்புட்டை போட்டுக்கலாம். இந்த டைமரோட என்வா வந்து இதுக்கு இன்புட்டை வச்சுக்கலாம். அவுட்புட்டு போடுறேன் 100.00 போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நான் இன்புட்டு போடுறேன். இந்த டைமரோட என்வா இங்கே போடுறேன். T0ன்னு கொடுத்தாவே போதும். இங்கே வந்துருச்சு. இப்போ ப்ரோக்ராமில் போயிட்டு நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். சிமுலேஷனில் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷனில் போயிட்டேன். இந்த லேடர் வந்து பிஎல்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே கிளிக் பண்ணி நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இது வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். டிக்ரிமெண்ட் டைப்னு அதில் போட்டிருந்தாங்களா, 50ன்னு கொடுத்து வந்தோம். 5 செகண்ட் ஆனோன்னா நமக்கு அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து திருப்பி பவர் போச்சுன்னா ஆஃப் கண்டிஷனுக்கே போயிடும். இதுதான் வந்து நார்மல் டைமர். தெரியுதா? இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேலையிலேருந்து 50ன்னு கொடுத்தா 5 செகண்ட், 100ன்னு கொடுத்தா 10 செகண்ட். கொடுத்துருக்கிற வேலையிலேருந்து டிக்ரிமெண்ட் ஆகி வந்துட்டு நமக்கு இது பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு டைமர் மெமரியில் போயிட்டு டைமர் வந்து ஆன் ஆகிருக்கா இல்லையான்ட்டு வந்து நார்மலாக எப்போ போல் அவுட்புட் செக் பண்ணுற மாதிரியே அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெமரியில் போயிட்டு டீங்கிறது டைமர் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் போயிட்டு மானிட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம T00ன்னு இந்த டைமருக்கு நேம் கொடுத்தோமோ, ஸோ இங்கே ஆன் கட்டுது பாருங்கள். ஸோ நம்ம இங்கே போயிட்டு இதை இன்புட்டை ஆஃப் பண்ணோம்னா நமக்கு டைமர் வந்து ஆஃப் ஆகிடும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆஃப் காட்டுதா. ஸோ இவ்வளோ தான். சேம் அதே ஃபங்க்ஷன் தான் இது எல்லாத்துக்கும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போய் பார்த்தீங்கன்னா எல்லா கமாண்ட் இருக்கும், அட்ரஸிங் இருக்கும் ஒவ்வொரு பிஎல்சிலையும். முக்கியமானது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இது நார்மல் டைமரு. நார்மல் டைமரில் வந்துட்டு பிசிடி டைப் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு பைனரி டைப் பார்த்துக்கலாம்.